இன்றைய அப்பத்துணைக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் புஸ்தகம் 19வது அதிகாரத்துல 14வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். ஆமீன். கவனிங்க, ஜெபத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். பாருங்க, இந்த நாள்ல கூட மோசே அவர் மலையிலிருந்து இறங்கி வருகிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணிட்டு அவர் சீனாய் மலையிலிருந்து புறப்பட்டு வருகிறார். தேவனை சந்தித்துட்டு புறப்பட்டு வருகிறார். வந்து அவர் என்ன செய்தாரா? ஜனங்களை அவர் பரிசுத்தப்படுத்தினாரா? அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, எந்த ஜனங்கள் கேட்டீங்கன்னா இஸ்ரவேல் வீட்டார், அதாவது தன்னுடைய குடும்பத்தை அவர் பரிசுத்தப்படுத்தினார். அல்லேலூயா. பாருங்க, அப்போ மோசே அவர் ஜெபம் பண்றாரு. அவருடைய ஜெபம் அந்த இஸ்ரவேல் குடும்பத்தை அது சுத்திகரிக்கிறது. அவர்கள் தங்களை சுத்திகரிக்கிறார்கள். அப்ப நாம் ஜெபம் பண்ணும் பொழுது, நாம் ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கும் பொழுது நம்முடைய வீடு பரிசுத்தமாகும், நம்முடைய குடும்பம் பரிசுத்தமாகும். அல்லேலூயா. அப்போ நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களும் நம்மை சுற்றி இருக்கிற சமுதாயமும் அல்லேலூயா அது பரிசுத்தமாகும். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஒரு குடும்பத்துல கணவன் அதாவது கணவன் தேவனுக்கு பயந்தவரா இருப்பார், ஆனா மனைவி கர்த்தருக்கு பயப்பட மாட்டாங்க. இப்ப கணவன் மனைவி பயப்படுகிறா இருப்பாங்க சில வீடுகள்ல. பிள்ளைங்க கர்த்தருக்கு பயப்பட மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க, பரிசுத்தம் இருக்காதவங்க வாழ்க்கையில. அப்போ எங்க இந்த மிஸ்டேக் நடக்குது கேட்டீங்கன்னா, அவங்க ஜெபம் பண்ண அவங்க தாமதிக்கிறாங்க. இல்லையா, ஜெபம் பண்ண மாட்டாங்க. அப்போ நாம் ஜெபம் பண்ணா அப்படின்னா நம்முடைய குடும்பம் பரிசுத்தமாகும். இல்லையா, நம்முடைய குடும்பம் பரிசுத்தமாகும். பாருங்க, அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல நாம் ஒருவரை பார்க்கிறோம். கொர்நேலியன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை குறித்து பாருங்க. அப்போஸ்தலர் 10:2 நான் வாசிக்கிறேன். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து அல்லேலூயா ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்ப பாருங்க, இந்த கொர்நேலியு எப்போது ஜெபம் பண்ற ஒரு பழக்கம் இவருக்கு இருக்கு. அந்த பழக்கத்தினால என்ன நடந்தது கேட்டீங்கன்னா, அவர் மாத்திரம் தேவனுக்கு பயந்தவரா இல்ல, அவருடைய வீட்டாரும் தேவனுக்கு பயந்தவர்களா இருக்கிறாங்க. பாருங்க, அவர் கூட ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் கூட அவங்க தேவனுக்கு பயந்து பக்தி உள்ளவர்களா அவர் வச்சிருக்கிறார். அப்போ தம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களும் பரிசுத்தமாகணும், நம்முடைய வீடு பரிசுத்தமாகணும் அப்படின்னா நாம ஜெபம் பண்ணணும். நாம் திறக்கல நின்று நாம் ஜெபிக்கல அப்படின்னா நம்முடைய குடும்பம் பரிசுத்தமாகாது. நாம் ஜெபம் பண்ணலாம், நம்முடைய சபை பரிசுத்தமாகாது. நாம் ஜெபிக்கல அப்படின்னா நம்முடைய சமுதாயம் பரிசுத்தமாகாது. அப்ப நம்முடைய ஜெபம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய வீடு பரிசுத்தமாகும், நம்முடைய குடும்பம் பரிசுத்தமடை. அல்லேலூயா. அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்ப்பார்கள். ஆகையினால ஜெபம் பண்ணுங்க, உங்க குடும்பத்தை அந்த ஜெபம் பரிசுத்தமாக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.